தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு ஆவாரம்பூ சாப்பிட்டா சுகரே வராது. ஜீனி போட வேண்டாம், ஆனால் நாட்டு சக்கரை போடலாம். உள்ளங்கையில் 4வது விரலுக்கு கீழே இப்படியே நீங்கள் தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கணையத்தில் இன்சுலின் நிறையா சுரக்கும். இந்த டீலாம் குடிங்க, உங்களுக்கு சுகரே வராது. டெய்லி நாவல் பழ இலையை அரைச்சி கொட்டையோடு சேர்த்து அரைச்சி கொடுத்தா வீட்டில் பணமாக கொட்டும். அனைவருக்கும் வணக்கம். இது பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை காரைக்குடி அவங்களுடைய யூடியூப் சேனல். வழக்கமாக அந்த சேனல் நீங்கள் உள்ள நுழைஞ்சனையுமே டாக்டர் ஏதாவது கேள்வி கேட்பார், இல்லை பதில் சொல்லிட்டு இருப்பார், இது பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு வெகுஜன பிரதியாக உட்காந்துருக்கேன். இப்போ நிறைய சர்க்கரை நோயை பற்றி நிறைய டவுட் வருது, எஸ்பெஷலி வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில். இதை சாப்பிடு, அப்புறம் காலையில் தலைகீழா யோகாசனம் பண்ணு, வவ்வால் மாதிரி இண்டுகிடு, சுகர் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகம் வந்தது. மாமன்னன் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரே குழப்பமாக இருக்குங்க, எது உண்மை எது பொய்னே தெரியலன்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், யார்ட்டையாவது கேட்கணுமே, ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ட்டை கேட்கணுமேன்றனால நான் காரைக்குடி பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவர் டாக்டர் மணிவண்ணன் ஃபோன் பண்ணி கேட்டேன். அதான் நீங்கள் வாங்க, நம்ம நேராகவே ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியே வச்சுக்குவோம், பேசிகிட்டே நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எனக்கு பல நண்பர்களுடைய கேள்வி, உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகம், ப்ளஸ் சில பேர் இதுதான் கரெக்டுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் நான் வச்சுக்கிட்டு நான் டாக்டர்கிட்ட நிறைய கேள்வியாக கேட்க போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க, என்னென்ன கேள்வின்னு பாருங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் படித்து வரக்கூடிய மருத்துவர்கள் மேக்ஸிமம் இந்த ஃபைனல் இயர் ஹவுஸ் சர்ஜன்லேயே ஒரு நோயை கண்டறியக்கூடிய திறன், ஒரு டயக்னோசிங் சீக்வன்ஸில் கை தேர்ந்தவங்களா மாறிடுவாங்க டாக்டர். இப்போ நீங்கள் MBBS முடிச்சுட்டு ஒரு டயபெட்டாலஜிஸ்ட், அதாவது ஒரு சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவராக வெளியே வரீங்க டாக்டர். எந்த வருடம் அந்த மாதிரி உங்களுடைய அந்த டயபெட்டிக் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க டாக்டர்? நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் 1990-91 நான் வெளியே வரேன். வெளியில் வந்தப்போ நான் MBBS தான் முடிச்சிருந்தேன். முடிச்சுட்டு காரைக்குடியில் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து ஒரு 7-8 வருடங்கள் அப்படியே சாதாரண MBBSோட நம்ம ப்ராக்டிஸ் போய்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டை பார்க்குறப்பெல்லாம் எல்லாருமே ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷனோட தான் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. அந்த காலத்தில் அதுக்குன்னு ஒரு மாத்திரை இருக்கும், அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு காம்ப்ளிகேஷனோட தான் வர்றாங்க. அந்த நேரம் தான் இதை நம்ம டயபெட்டிஸ் படித்தாதான் இந்த மாதிரி பேஷண்ட்டை நமக்கு ஈஸியாக குணப்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு அப்போ தான் நான் அப்படியே டயபெட்டிஸை நோக்கி திரும்ப ஆரம்பித்தேன். 2004 நான் டயபெட்டாலஜி முடித்தேன். முடிச்சுட்டு வந்த 2004 என்னுடைய டயபெட்டிஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு. ப்ரொஃபஷனலாக நீங்கள் டயபெட்டிக் கோர்ஸ் முடிச்சு 2004. பட் அதுக்கு முன்னாடி சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்ட சிறப்பு நோயாளிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு அதில் தான் ஆர்வம் வருதுன்றீங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 30-32 வருடங்களுக்கு மேலே சர்க்கரை நோயாளிகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறக்கூடிய சேவையில் 35 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய கேள்வி இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் டாக்டர். என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல சர்க்கரை நோய் மருத்துவராக வெளியே வந்த அந்த வருடம் மாதத்துக்கு ஒரு பேஷண்ட், புது நியூலி டயக்னைஸ்டு டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது அப்போ தான் புதுசாக சுகர் பேஷண்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு மாதத்துக்கு ஒன்றுனா வருஷத்துக்கு 12 பேஷண்ட். இப்போ 2025 வருஷம், நீங்கள் கணக்கு பண்ணால் 35 வருஷம் கழிச்சு ஆயிடுச்சு டாக்டர். அப்போ இருந்த புதிய சர்க்கரை நோய் எத்தனை பேர் கண்டுபிடிச்சதுக்கும் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் எண்ணிக்கை கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா, இல்லை அப்படியே இருக்கா டாக்டர்? இல்லை, அன்னைக்கு நம்ம சுகர் பேஷண்ட் நம்ம பார்க்குறப்ப மாதத்துக்கு ஒரு 5 கேஸ் புது கேஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மகிட்ட வர்றதா இருக்கலாம், அல்லது புது பேஷண்டாகவும் இருக்கலாம். அந்த பேஷண்ட் மாதத்துக்கு 5 கேஸ் வரும். அதிகபட்சம் சில மாதங்கள் 10 கேஸ் வரலாம். ஆனால் இப்போ இந்த 35 வருஷத்தில் மாதத்துக்கு 50 கேஸ் வருது. நியூ கேசஸ் நான் சொல்றது, புதுசா சர்க்கரைக்கு பார்க்க நம்மகிட்ட வர்றதோ அல்லது புதுசா டயக்னோஸ் பண்ணி வர்றதோ, நம்மகிட்ட வந்து டயக்னோஸ் பண்றதோ 50 கேஸ். அப்ப இந்த 35 வருடங்கள்ல நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் கூடியிருக்காங்க, அப்படி எடுத்துக்கலாம். எனக்கிட்ட கூடியிருக்காங்களா, பேஷண்ட் உங்ககிட்டையும் கூடியிருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். பிளஸ் சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கையும் கூடியிருக்கு, அப்படி நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா அன்னைக்கு இப்போ நீங்கள் லேப் வசதின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அன்னைக்கு ஒரு ஊரில் 1 அல்லது 2 லேப் இருக்கும். இப்போ காரைக்குடி மாதிரி ஊர்களில் நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப அதிகபட்சம் ஒரு 3 அல்லது 2 லேப் இருக்கும், அவ்வளோதான் வசதி இருக்கும். யாரும் போயிட்டு லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் இப்போ கிடையாது. இன்னைக்கு காரைக்குடியில் 50லேருந்து 100 லேப் இருக்கும். அப்போ பக்கத்துலேயே போய் பார்க்குறதுக்கான வசதிகள் இருக்குது. அவங்களுக்கு நினச்ச உடனே சுகர் இருக்கா அப்படின்னு போய் பார்த்துடுறாங்க. அப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுது, நமக்கு சர்க்கரை இருக்குது, பயம் வந்துடுது. அதனால் லேப் ஃபெசிலிட்டிஸ், லேபோட வசதிகள் கூடி இருக்குது. அதனால அவங்க டக்குன்னு அப்ரோச் பண்ணுறாங்க. அதனாலையும் எண்ணிக்கை கூடி இருக்கலாம். கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் ஒழிய
கூடி இருக்கு, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு கூடி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஏன்னா சர்க்கரைங்கிறது இன்னைக்கு நேற்று ஏற்பட்ட வியாதி கிடையாது, பல ஆயிரம் வருஷமா நம்ம கூட இருக்கிற வியாதி தான். இன்னைக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கான வசதிகள் இருக்கு, கண்டுபிடிக்கிறோம், பாப்புலேஷன் அதனால கூடுது. அன்னைக்கு அதுக்கான வசதிகள் இல்லை, அதனால் நமக்கு தெரியலை, அதை விட்டுட்டோம். தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு ஆவாரம்பூ சாப்பிட்டா சுகரே வராது அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ரைட்டு வந்து, உண்மையாக பொய்யா டாக்டர்? பொய். அடுத்தது வந்து ஜீனி போட வேண்டாம், ஆனால் வந்து நாட்டு சக்கரை போடலாம், மண்டவெல்லம் போட்டுக்கிறேன், அப்படி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா சுகரே வராது, அதுவும் போய் தான். அதுவும் எத்தனை பேருக்கு இது ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு தெரியல டாக்டர். இல்லை எல்லாம் அதான் நம்பிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அந்த அறிவியலுக்குள்ளே போய் பார்க்கணும். நாட்டு சக்கரை, மண்டவெல்லம், வெல்லம், ஜீனி, இந்த நாளோட அடிப்படை மூலக்கூறு கரும்பு, படாந்ததுலேருந்து தான் வரும். கரும்புலேருந்து தான் வருது. அப்போ கரும்புலேருந்து பிறக்கிற ஒன்று விஷம், ஒன்று விஷம் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியாது. சர்க்கரை இல்லாதவங்களுக்கு நாட்டு சர்க்கரை நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, ஜீனி வந்து ஒயிட்டாக கொண்டு வர்றதுக்கான கெமிக்கல் சேர்த்து அதை ஜீனியாக மாற்றுறோம். அந்த கெமிக்கல் சேர்க்காம சர்க்கரையாக இருக்குது, ரெண்டுக்குமான வித்தியாசம் அதுதான். அந்த கெமிக்கல் சேர்க்காத சர்க்கரை இல்லாதவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு அதை சாப்பிட்றப்ப அந்த இனிப்பு தான் சர்க்கரையை கூட்டும் அதிகமாக. உள்ளங்கையில் 4வது விரலுக்கு கீழே வந்து இப்படியே நீங்கள் தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கணையத்தில் வந்து இன்சுலின் வந்து நிறையா சுரக்கும், சுகர் வராது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கை தட்டுங்க, இங்கே தட்டுங்க, தோள்பட்ட வழியாக இங்கே தட்டுங்க, இப்படி வந்து கை தட்டுங்கன்னு சொல்லி பயிற்சி, இதெல்லாம் ஆதி காலத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி தமிழனுடைய பாரம்பரியம் இப்படிலாம் போட்டு கிளப்புறாங்க டாக்டர். படிக்கும்போது மாமன்னன் படத்தில் வடிவேல் டெம்ப்ளேட் தான், ஒரே குழப்பமாக இருக்குது டாக்டர். ரைட்டு, இதுக்கு வேறு மாதிரி ஒரு பதில் சொல்கிறேன். கொரோனா வந்தப்போ தட்டணும், கை தட்டணும். இன்றைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தா கிடைக்கும். கொரோனா அதனால போச்சா, வேக்சின்னால போச்சா? இன்னும் அதை நம்புறவங்க இன்னும் ஒரு பர்சன்டேஜ் இருக்காங்க டாக்டர், நம்பிட்டு போகிறாங்க. அது அவங்களுக்கு தானே டாக்டர். ஆனால் வந்து கொரோனா வந்து வேக்சின்னால தான் நம்ம முழுமையாக வந்து அதில் கட்டுப்படுத்தி பெற்றிருக்கோம். அந்த வேக்சின்னால கொரோனா போயிருச்சு. நம்ம வந்து அது கூட பொய்ன்னு எடுத்துக்குவோமே. ஒரு காலத்தில் கால்ரா வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப கேஸ் பார்த்துருக்கேன். கால்ரா வந்துச்சுன்னா அந்த நாட்டையே தனிமைப்படுத்திடுவாங்க, கோவிட் மாதிரி. இப்போ கால்ரா எங்கேயாவது இருக்கா? இல்லை. வேக்சின். போலியோ, ஒரு 50 வயசுக்காரங்க 60 வயசுக்காரங்க கால் உடல் குறைபாடோடு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எங்கேயாவது ஒரு குழந்தை அந்த மாதிரி கால் குறைபாடோட குழந்தைய நம்ம பார்க்க முடியல, அது போலியோ வேக்சின். இந்த மாதிரி வேக்சின் இதான் மருத்துவம், மருத்துவ அறிவியல்ங்கிறது இதுதான். இப்போ அதே மாதிரி அடுத்தது டாக்டர், டீ. இந்த டீக்கு வந்து கொய்யாப்பழ இலை டீ சொன்னாங்க, அப்புறம் வந்து சூரியகாந்தி இலை டீ சொன்னாங்க, செம்பருத்தி இலை டீனாங்க, நாவல் பழ இலை டீனாங்க. எப்பப்போ எந்தெந்த இலையை எடுத்து பண்ண கஷாயமாக டீயானே தெரில. இது சுகரை வந்து இது சாப்பிட்டா சுகர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும்ட்டாங்க. உண்மையாக போய் டாக்டர்? நிச்சயமாக போய் தான். எல்லாத்துக்கும் போய் சொல்லும்போது மக்கள் வந்து இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ எதனாலும் சந்தேகம் வந்தால் நெட்டில் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறோம். கொய்யா இலையினால சர்க்கரை குறையுதுன்னு அதே கூகுள்கிட்ட கேட்டு பாருங்கள். மக்கள் வினோதமா சர்ச் பண்ணுவாங்க டாக்டர். இது வந்து கொய்யாப்பழம் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அதுதான் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு அறியாமைன்னு சொல்ல கீழே. நிச்சயமா அறியாமை தான். இப்போ இப்படி சொல்லுவோமே, டெய்லி நாவல் பழ இலையை அரைச்சி கொட்டையோட சேர்த்து அரைச்சி கொடுத்தா வீட்டில் பணமாக கொட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்களா? கேள்வி கேட்போம். அது மாதிரி தான் இது. எதுலையாவது குணமாகுமா அப்படின்னு தேடிக்கிட்டு தெரிகிறப்ப அந்த பாக்கெட்டை இவங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா டாக்டர்? நோயாளிகள் வந்து இது சாப்பிட்டா இது ஆகுமா, அது சாப்பிட்டுன்றாங்களே தினசரி டெய்லி ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு அம்மா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ஆவாரம்பூ சாப்பிட்டா சரியாகும்னு சொல்லி நல்லா ஒரு பூவை பிடுங்கி நல்லா அரைச்சி குடிச்சிட்டு அது ஒத்துக்காமல் வாந்தி எடுத்து அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. 2 நாள் அப்சர்வேஷன் இருந்து அவங்களுக்கு சரி பண்ணி தான் அனுப்பிச்சோம். முந்தா நாள் கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக சுகருக்கு நம்மகிட்ட தான் பார்க்குறாங்க, நல்ல கண்ட்ரோலாக இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து வேப்பெண்ணெய் குடித்தா நல்லா உங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் வரும்னு சொன்னாராம். உடனே 100 மில்லி வேப்பெண்ணெய் வாங்கி 50 மில்லியை மொத்தமாக குடிச்சிட்டாரு. குடிச்ச உடனே வாந்தி எடுத்து அன்கான்சியஸ் ஆகி தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து அவரும் ஒரு 1 day அப்சர்வேஷன் வச்சு சரி பண்ணி தான் அனுப்பிச்சி விட்டோம். சாதாரண பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றிடுறாங்க. நான் என்ன சொல்ல, இந்த வேகமான உலகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இதில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சர்க்கரை இருக்குது, மாத்திரை சாப்பிட்றோம், கண்ட்ரோலாக இருக்குது, மற்ற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிய. இதை போய் அதை சாப்பிட்டா சரியாகும், இதை சாப்பிட்டா சரியாகும், இதெல்லாம் எதுக்கு? தேவையே கிடையாது. இதில் வந்து இன்னொருத்தருங்க சில பேர் இருக்காங்க, நான் வெளியில் சாப்பிட்றதுனால தான் எனக்கு சுகர் ஜாஸ்தி, அது வீட்டில் சாப்பிட்டா அதே காஃபி அதே ஜீனி, ஆனால் ஜீனி போட்டு குடிக்கிறேன், வெளியில் ஜீனி போட்டால் தான் கெமிக்கல் இருக்கிறான். இது நான் கண்ணு முன்னாடி போய் எங்கே கருப்பட்டி காய்ச்சுறாங்களோ அங்கேருந்து ராவாக எடுத்துகிட்டு வந்து போடுறேன், எனக்கு எப்படி சுகர் வரும் அப்படின்னு சில மக்கள் நம்பிட்டு இருக்காங்க.
அது உண்மையா பொய்யா டாக்டர்? இல்லை அதெல்லாம் அதுவும் பொய். பொய் தான். என்ன அதே கருப்பட்டி தான் கடையிலையும் விற்கிறானுங்க. ரோட்டில் ஒரிஜினல் கருப்பட்டி காய்ச்சல் இடத்துலேருந்து வந்து என்ன உத்தரவாதம் அதுக்கு? முக்கியமாக சொல்ல வேண்டியது, எந்த நாடுகள்லையுமே இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு நேர்மை இருக்கும். அந்த நேர்மை சுத்தமாக இல்லாத நாடு நம்ம ஊர் தான். அந்த உணவில் எப்படியாவது ஏமாற்றி காசை பிடுங்கணும் அப்படின்றதுலேயே மக்கள் இருப்பாங்க. அந்த அறம் இல்லாத நாடு இது. அதுதான் நம்ம ரோட்டில் பனங்கருப்பட்டி விற்கிறேன், அதை விற்கிறேன், இதை விற்கிறேன்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்குறோம். இதில் எந்த கருப்பட்டி நம்ம உடல் நலத்துக்கு நல்லதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எதை டிஃபைன் பண்றது? மக்களோட அறியாமையை ஒரு அதை ஏமாத்தி பயன்படுத்துறாங்க. இப்போ எல்லாருமே அறத்தை கடைபிடிக்கும் போது நமக்கு வந்து அந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். அதான் சார், இது அறிவியல். முழுக்க நீங்கள் கையில் வச்சிருக்க செல்ஃபோன் வந்து ஒரு அறிவியல். அந்த அறிவியலை நம்புறீங்கல்ல, செல்ஃபோன்ற அறிவியலை நம்புறீங்கல்ல, அப்போ மருத்துவ அறிவியலை நீங்கள் நம்பி தான் ஆகும். இந்த வீடியோவோட டூரேஷன் அதிகமானதுனால இதோட அடுத்த பாகங்கள் வரும் வாரங்கள்ல வரும். அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.